வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். ஸோ என்னோட காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ நான் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லைனுக்குள்ளே வந்தேன் சார், நீங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி வந்தீங்க, பட் எந்த ஒரு சூழ்நிலையில் வந்தீங்க, எப்படி வந்து இந்த ஃபீல்டு உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ நான் வந்து எம்எல்எம்ல இருந்தப்போ எனக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் ஆனது. ஸோ எனக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு சைடாக க்ரியேட் ஆனது. ஸோ எம்எல்எம் அப்படின்னாவே வந்துட்டு இப்போவே வந்துட்டு ஒரு கெட்ட வந்து ஒரு இம்பேக்ட் வந்து இருக்குது. அது வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஆசை தோண்டிட்டு இது பண்ண சதுரங்க வேட்டை படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு ஃபீலுங்கிறது சில பேர்த்துக்கு இருக்க உண்டு. ஸோ அப்போ வந்து அது வந்து நிறையாவே இருந்தது. ஸோ அந்த ஃபீல்டில் வந்து ஒரு தோற்று போன இது இருக்கும். எனக்கு அப்போ சின்ன பையன் தானே இல்லையா? அப்போ வந்து ஏதாவது ஒரு ஏர்ன் பண்ணுங்க தான் அந்த ஃபீல்டில் வந்தாச்சு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது இந்த மாதிரி வந்து நம்ம பைனரி கான்செப்டில் கீழே ஆளை சேர்த்து வருது, அவங்கள ஆளை சேர்த்துறது. ஸோ என்னோட முயற்சியில் எதாக இருந்தாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு வந்து அப்போ கிடச்சிச்சு எனக்கு. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த லேப்டாப் சரி இல்லாத லேப்டாப் இருக்கு இல்லையா, சரி பண்ணி வந்துருச்சு. ஸோ இந்த லேப்டாப்பில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருந்தது. இன்டர்நெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ டெக்னாலஜியில் புதுசாக அப்டேட் கற்றுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்டர்நெட்டை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ ஜிபிஆர்எஸ் இப்போ 3G 2G 4G நிறையா இருக்கு இல்லையா, அது மாதிரி ஜிபிஆர்எஸ் இன்டர்நெட் தான் அப்போ மொபைலில் சாதாரண 2C26 மொபைல் நோக்கியா இருக்கும். ஸோ அதில் கனெக்ட் பண்ணி ஒயரில் கனெக்ட் பண்ணி லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து இன்டர்நெட்டை ஃப்ரீயாக இருக்கிறத ஆக்டிவேட் பண்ணிடுவேன். ஸோ நிறையா ஃப்ரீ சைட்ஸு, ஸோ ஹேக்கிங்கு, எத்தியல் ஹேக்கிங்கு நிறைய படிப்பேன். பையலாம் ஃப்ரீயாக எப்படி யூஎஸில் கால் பண்ணுறது, யூஎஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணி யூஎஸோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி வந்து நம்ம பேசுறதுன்னு சொல்லிட்டு நிறைய அதர் கண்ட்ரிலாம் வந்து சேட்டில் வந்து டிஃப்ரெண்டான ஆப்லாம் வச்சு சேட் பண்ணி இங்கிலீஷ்லாம் கற்றுக்கிறது. ஸோ நிறைய என்னோட நாலேஜாக வந்து அப்படி அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்காகவும் கிளாஸஸும் போனேன். ஃபாரினோட ப்ராக்டிக்கலாக வேணும்னு சொல்லிட்டு ஃபாரினில் மொரிசியஸ், யூஎஸ், கனடா, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் என்னென்ன இருக்கோ எல்லா விதமான கண்ட்ரீஸ்லையும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் ஆப் வழியாக பேசி அவங்களோட பேசி பழகினேன். ஸோ நிறையா வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஸோ மார்க்கெட்டிங்கில் தானே இருந்தோம். ஸோ டிஃப்ரெண்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு ரெஃபரல் மார்க்கெட்டிங் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங்லாம் அப்பயே படிச்சிருப்போம். அப்போ ரெஃபரல் மார்க்கெட்டிங்னா ஒரு லிங்கை ரெஃபர் பண்ணால் நம்மளுக்கு ஒரு காசு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு முன்னாடி இருக்கிற கான்செப்ட் ரெஃபரல் மார்க்கெட்டிங் தான். ஸோ ஒரு லிங்கை ஷேர் பண்ணுவோம், அந்த லிங்கில் போயிட்டு ஒரு சைன் அப் பண்ணார் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரெஃபரல் டைப் ஆஃப் ரெஃபரல் கமிஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மெயில் ஐடிஸை, ஸோ அப்போ இமெயில் மார்க்கெட்டிங்கே இப்போ உருவாகலை. ஸோ அப்போ இமெயில் மார்க்கெட்டிங்கில் அப்போ புதுசு தான். ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம் நானே யோசிக்கிறேன். அப்போ நிறைய இமெயில் ஐடிஸை ஒட்டுக்க ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்குலாம் மெயில் போட்டு இதை ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும், இல்லை ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜி உருவாக்கி ஸோ நிறைய மெயில் ஐடிஸை டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி ஃப்ரீயாக கிடைச்ச இதுலையும் அந்த ரிப்பேர் ஆன லேப்டாப்லேயும் ஒரு மெயிலை வந்து போட்டு விட்டேன். ஸோ அதில் வந்து நிறைய மெயில் போட்டப்போ எனக்கு பெருசாக சைன் அப்லாம் நடக்கலை. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்கிறேன், அவங்களும் பெருசாக கண்டுக்கல. ஸோ அப்போ நான் கணக்கெலாம் போட்டு பார்த்தேன், இது என்னடா இது இவ்வளோ ரெஃபர் பண்ணி 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா வருதுன்னா இதில் எப்போ ஏர்ன் பண்ணுறது, ஏதாவது ஒரு கமிஷனமாக நான் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு ரிப்ளையில் ஒரே ஒரு மெயில் வருது, ஒரு ஆனந்த் அப்படிங்கிற பர்சன்ட் வந்து. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு எனக்கு வந்து மெயிலில் வந்துட்டு உங்களுக்கு இது வந்து ரியல் இன்கம் வராது, உங்களுக்கு உண்மையான ஒரு இன்கம் நான் சொல்லித்தரேன், எனக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அவருக்கு கால் பண்ணோன்னே அவர் பேசுகிறாரு, இது மாதிரி ஒரிஜினல் ஏர்னிங்ஸ் கிடையாது, நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும், கண்டென்ட் போட்டிங்க அப்படின்னா. ஸோ நம்மளும் வந்துட்டு நிறையா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு நிறையாலாம் அப்பயே சின்ன வயசுலேருந்தே ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸோட பேசி கொஞ்சம் லைட்டாக இங்கிலீஷ் தெரியும். பெரிய அளவுக்கு கிராமட்டிக்கல் இல்லைனாலும் லைட்டாக கிராமர் மிஸ்டேக்ஸ்லாம் இங்கிலீஷ் ரைட் பண்ண தெரியும். ஸோ அப்போ தான் ஸ்பைடர் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் டோனி ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு ப்ராசஸ் ஒன்று இனிஷியேட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து யூஎஸில் கற்றுக்கிட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு அந்த பிளாக்கிங் அப்படிங்கிற ப்ராசஸ் உருவாக்கியிருக்காரு. ஸோ அப்போலாம் அது என்னென்னு எனக்கு தெரியாது, பிளாக்கிங்னா என்னன்னு தெரியாது, ஆன்லைன் இன்கம் தெரியாது, எதுவுமே தெரியாது. எனக்கு அவர் சொன்னனால அவர் வெப்சைட்டில் போயிட்டு கண்டென்ட் போட்டால் அதில் அந்த கண்டென்ட் அப்ரூவ் ஆகிட்டு எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. ஸோ அது indiastudychannel.com அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி நிறைய வெப்சைட் வந்து techradar.com நிறைய ஒரு வெப்சைட் வச்சுருந்தாரு. ஸோ அந்த வெப்சைட்டில் டெக்னாலஜி ரிலேட்டடாகவோ ஏதோ ஒரு கண்டென்ட் நம்ம போடுறோம் அப்படின்னா அதை குவாலிட்டி பார்த்துட்டு அவங்க எடிட்டர் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ண பிறகு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ மாதம் ஆனால் அதில் வந்து ஒரு இன்கம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1000 ரூபா, இதோட ஃபஸ்ட் இன்கம் வந்துட்டு 1000 rupees தான். ஸோ அந்த 1000 rupees-ஐ நான் கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ காலேஜெலாம் கூட சரியாக படிக்காமல் ஸோ நிறையா வந்து ரிசர்ச் பண்ணி அதை ஓனாக எழுதி இங்கிலீஷில் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அப்போ வந்துட்டு
அப்போ தான் வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ எப்பயுமே வந்துட்டு என்னோடய மோட்டிவ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு ஃபீல்டில் இருக்கமோ அதில் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கமும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஈடுபாடு அண்டு இதாக இருந்தது. அதனால் வந்துட்டு அதில் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, அவர் எதுக்காக வெப்சைட் வச்சுருக்காரு, எதுக்காக இந்த மாதிரி அப்ரூவ் பண்ணுறாரு, கண்டென்ட் எதுக்கு போடுறோம் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சதான் பிளாக்கிங் அப்படிங்கிற கான்செப்டை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒவ்வொரு வெப்சைட்க்கும் கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை அப்ளை பண்ண அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் ஆடு டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணுறாங்க பார்க்குறாங்கன்னா அந்த வெப்சைட் ஓனருக்கு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ஓனாக செல்ஃப் ரிசர்ச் தான் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து அப்போ இதில் தான் அவங்களுக்கு இன்கம் வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தெரிஞ்சுக்கிட்டாலுமே அதை வந்து எப்படி பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது எந்த ஐடியாவும் இல்லை. அப்போ டோனி ஜான் சார் வந்து அவர் வந்து என்னை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நிறைய கண்டென்ட் போட ஆரம்பித்தேன். ஸோ நிறைய போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அப்போ என்ன மட்டும் தனியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து தனியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெஃபரலில் தான் நான் இருந்தேன். சைன் அப் பண்ணால் இது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணால் காசு வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட்லேயும் அப்படி ஒரு ப்ராசஸும் இருந்துச்சு. ஸோ கண்டென்ட் எழுதான மட்டும் அமௌண்ட் கிடையாது. ரெஃபர் பண்ணால் யாராவது நம்மளை சைன் அப் பண்ணால் அதுக்கும் ரெஃபரல் கமிஷன்ஸ் இருந்துச்சு. அப்போ நானே நிறைய மெயில் ஐடி கிரியேட் பண்ணி ரெஃபர் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி இன்கமும் பண்ணேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னை நோட்டிஃபை பண்ணி உங்களை வந்து ஒரு சைட்க்கு அட்மினாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு couponsanddeals.com அப்படின்னு ஒரு வெப்சைட்டை எனக்கு கொடுக்குறாரு. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதை டெவலப் பண்ணுறதுல உங்களுக்கு 25% ரெவென்யூ சார் வர இன்கம்லங்கிறப்ப பரவாயில்லையே. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ரெவென்யூ ஷேர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் இருக்கும்ல. பரவாயில்லையே, நம்மளுக்கு வந்து ஒரு அட்மினாக செலக்ட் பண்ணி ரெவென்யூ ஷேர் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ எப்பயுமே நம்மளுக்கு தான் இயற்கையாகவே பொறாம குணம் இருக்கும் இல்லையா. அப்போ ரெஃபர் பண்ணார் இல்லையா அவர் ஆனந்தன், அவருக்கு பொறாம ஆயிடுச்சு. அவர் தண்ணியில் அடிச்சுட்டு கெட்ட வார்த்தையில் கண்ண மாதிரி திட்டார் என்னை செலக்ட் பண்ணோன்னே. அவர்கிட்ட போய் தப்பு என்ன சொல்கிறாரு. ஸோ நிறையா ப்ராப்ளத்தெல்லாம் க்ரியேட் பண்ணுறாரு. பட் அப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் என்னால் அந்த இதெல்லாம் கன்டினியூ பண்ண முடியல. பட் அதில் இருந்த வரைக்கும் என்னோட காலேஜில் கொடுத்த செமினார்ஸில் நிறைய இந்த மாதிரி வெப்சைட் அட்மினாக நான் இருக்கேன். இதில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணி கிராமட்டிக்கலாக எல்லாமே எழுதுனீங்கன்னா எனக்கு அத்தாரிட்டி இருக்குது, நான் அதை அப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இன்கம் வரும், சரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காலேஜில் நிறையா சொல்கிறேன். ஸோ அப்போ அதே மாதிரி காலேஜ்லேயும் வந்து அந்த பொறாமை குணம் இருக்க பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவனுக்கு வந்து கோடிக்கணக்கில் அமௌண்ட் வரும், லட்சக்கணக்கில் அமௌண்ட் வரும், அதனால் அந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஏதோ வந்து நீங்கள் வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தடுத்துட்டார். அதனால் யாருமே அதில் ரெஸ்ட் ரூம் பண்ணல, கண்டனும் போடல. அப்போ என்னோடய சர்க்கிளே ட்ரை பண்ணும்போது ஒரு 1-2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் கடைசியாக தான் தெரிஞ்சு அந்த டோனி ஜான் சார் வந்து அதில் வந்து அப்ரூவல் வந்து பண்ண பிறகும் அவருக்கு அமௌண்ட்டு தரல. எதுக்கு வந்து ஒன்றை மட்டும் தான் ஒர்க் பண்ண சொன்னேன், நீ வந்து எதுக்கு ஆள் போட்டு இதில் பண்ண ஆரம்பிச்ச, ஸோ ரெவென்யூலாம் வந்து அவர் தர முடியாது, நீ வேணால் காசு கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ தான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். அப்போ இன்னும் வந்து அப்போ இவர் வந்து ஒரு பிளாங்காக ஒரு வெப்சைட்டை கொடுக்குறாரு, கண்டென்ட் போட சொல்கிறாரு. அப்போ அந்த வெப்சைட் டெவலப் ஆகுது. ஸோ ஃபுல் எஃபர்ட்டும் நாம் போட்டு அதை டெவலப் பண்ணி அவர் வந்து ஃபுல் பர்சன்டேஜ் எடுத்து 20% கொடுக்குறதுங்கிறது ஒரு ராங் அப்ரோச்சுங்கிறது அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டு ஸ்பைடர் டெக்னாலஜி பிரைவேட் லிமிட்லேருந்து நான் வெளியே வரேன். அப்போ வரதுக்கு முன்னாடியே அஃபிலியேட் மார்க்கெட்டிங், பிளாக்கிங், கூகுள் ஆட்சன்ஸ் கான்செப்டை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ 2008 ஃபீல்ட்லேயே. ஸோ அந்த யூஎஸ்லேருந்து வந்த அவர் வந்து இந்த ப்ராசஸை உருவாக்கி 200+ வெப்சைட் வச்சுருந்தார். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு அட்மின் போட்டிருப்பார், ஒரு எடிட்டர் போட்டிருப்பார், நிறைய ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே இதே வேலை தான், அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. பட் தனியாகவும் ட்ரை பண்ணதில்லை. பட் நான் வந்து தனியாக ட்ரை பண்ணலாம், ஸோ அவர் பண்ணுற மாதிரி வெப்சைட்டை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் வெப்சைட்டை உருவாக்குறேன். ஸோ அப்போ வந்து வேர்ட்பிரஸ் கிடையாது, பைத்தான் கோடிங் கிடையாது, PHP கிடையாது, .NET கிடையாது. ஸோ எந்த ப்ரோக்ராமிங் இல்லாத காலகட்டத்தில் blogspot.com தான் அப்போ ரொம்ப ஃபேமஸ். ஸோ பிளாக்கரில் ஒரு வெப்சைட்டை உருவாக்கி ஸோ நானே வந்து அதில் பிளாகில் கண்டென்ட் எழுதி நான் போடுறேன். ஸோ கண்டென்ட் போட்டு சோசியல் மீடியாவில் டிராஃபிக் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நான் பண்ணேன். ஸோ அப்போ வந்து சும்மாலாம் வந்து ரன் பண்ணால் டிராஃபிக் வந்துருமானா வராது இல்லையா. ஸோ அப்போ ஒரு ஃபேக் ப்ரொஃபைலில் ஒரு ஃபீமேல் நேமில் மீனா குமாரி அப்படிங்கிற ஒரு நேமை நான் க்ரியேட் பண்ணி அதிலேருந்து வந்து நான் நிறையா வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். டிராஃபிக் கிடைக்கிது. அப்போ முதல்ல எனக்கு $100 வந்து ஜென்ரேட் பண்ணேன். ஸோ இப்போ இந்திய மதிப்பில் 8000 ருபீஸ்னால் அப்போ ஒரு 6000-7 இருந்திருக்கும். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து இன்கம் பண்ணேன். ஸோ அப்போ தான் இன்கம் வருது, அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனோன்னு எனக்கு ஆச்சரியம். ஸோ அப்போ வந்து முதல்ல கூகுள் ஆட்சன்ஸில் செக்காக தான் வரும். இப்போ தான் யூடியூபர்ஸ்க்கு பிளாக்கிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்துட்டு நெட் பேங்கிங், ஒயர் ட்ரான்ஸ்ஃபரே அப்போ வந்து அறிமுகப்படுத்தலை. நெட் பேங்கிங்கிறதே அப்போ வந்து புது ஒரு கான்செப்ட் தான். நெட் பேங்கிங் அவ்வளோ யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்லாம் கிடையாது, செக்கு தான் வரும். ஒவ்வொரு டைமும் இந்த செக்கை போயிட்டு நான் வந்து போட்டு வரும்போது சேலத்தில் வந்து அவ்வளோவா யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பிளாக்கிங்கே இப்போ கிடையாது இல்லையா. ஸோ அப்படி தான் வந்து நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். ஸோ அப்போ வந்து நான் நிறையா எவால்வ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன் அதுலேருந்து. ஸோ செல்ஃபாக நானே பிளாக் ரன் பண்ணி அதுலேருந்து ரெவென்யூ வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன் காலேஜ் படித்த பீரியடில். ஸோ 8K 10K 20K என்னால் எவ்வளோ அளவுக்கு டிராஃபிக் தான் ஜென்ரேட் பண்ணேன். ஸோ SEOங்கிற ப்ராசஸ் நான் கற்றுக்கல. ஸோ அப்போ நான் சோசியல் டிராஃபிக் அப்படிங்கிற கான்செப்டை மட்டும்தான் வச்சு
நான் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருந்தப்போ தான் அடுத்த வந்து நான் வந்து எஸ்யூங்கிற ப்ராசஸை நான் உள்ளே கொண்டு வரேன். ஸோ சோசியல் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்ஸ் பண்ணால் ரேங்க் ஆகும், அதில் வந்து நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வருங்கிறத நான் அதுக்கப்புறம் காலேஜில் ஃபைனல் இயர் அப்போ தான் எஸ்யூங்கிற விஷயத்தை நான் கற்றுக்கிட்டு எஸ்யூ பற்றிலாம் நிறைய செமினார் கொடுக்குறேன். இதை கற்றுக்குவாங்க, ஃபியூச்சரில் இது பெருசாக எவால்வ் ஆகும். எஸ்யூன்னு ஒரு ப்ராசஸுக்கு நான் சொல்லும்போது யாருமே வந்து பெருசாக எஸ்யூனா என்ன, ஸோ அப்போ டெக்னாலஜி யாருக்கும் தெரியாது இல்லையா, ஸோ கிரெடிட் கார்டுனா என்ன, கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது குறைவாக இருந்தது. ப்ரௌசிங் சென்டர்ஸ் மட்டும்தான் இப்போ இருக்கும். ஸோ ப்ரௌசிங் சென்டர் தான் போய் பண்ண முடியும். இன்டர்நெட் டாப்அப் பண்ணோன்னாவே அப்பப்போ சில பேர் தான் இன்டர்நெட் வச்சுருப்பாங்க. ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி எடுக்கிறது பெரிய விஷயம். இப்போ நம்ம சும்மா அசால்ட்டாக ChatGPT ஜெமினிலாம் யூஸ் பண்ணுறோம். அப்போ கூகுள் யூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நான் எஸ்யூ அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்குது, இது பண்ணுங்க நான் சொல்லும்போது யாருமே அதை லிசன் பண்ணல. அப்போ எனக்கு தெரியும். அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போயே நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வந்துட்டோம், ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்ம பெரிய ஆளாக இருப்போம், இது வந்து ஸ்டார்டிங் எரால இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ஃபியூச்சரில் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு ஆகுங்கிறது அப்பயே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேர் அப்போ இருந்தவங்க எல்லாமே இப்போ அவங்கலாம் பெரிய ஒரு அட்மினாக நிறைய சைட்ஸ்லாம் வச்சு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க. என்ன அளவுக்கு சிஓ ஆகிருக்காங்க இல்லையோ அவங்க ரெவென்யூங்கிறது மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து நான் உள்ளே வந்தது. ஸோ ஃபைனல் இயரில் என்னோடய ஃப்ரெண்டு சந்தோஷ்குமார் சொன்னேன் இல்லையா, ஸோ அவரோட வந்து இணைஞ்சு பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இது. ஸோ நான் செமினார்லாம் எடுக்கும்போது அவருக்கு எனக்கு ஒரு சில ப்ராப்ளம் வந்தது. என்ன காரணம்னா அந்த ஃபீட்பேக்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து என்னோட நேம் தான் வந்து அதிகம் சொன்னாங்க. ஸோ அவரோட நேம் வந்து யாரும் சொல்லாதனால அவரு அது பிடிக்கல, ஒன்னே ஹை பண்ணி சொல்கிறாங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஃபைட் வந்து அவர் பண்ணல. பட் இருந்தாலும் ஃபைனல் இயரில் அவரோட வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா லெக்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து இன்வைட் பண்ணி இது பண்ணணும். ஸோ நிறைய ஐடியாஸ் இருந்தது எனக்கு அப்போ வந்து முதல் கனவு இல்லையா, முதல் கம்பெனி. ஸோ நிறைய ஐக்யூ லெவல் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம், நிறைய கோச்சிங் கொடுக்கலாம். இந்த எஸ்இஓ வந்து நம்ம வந்து வெப்சைட்டில் அட்மினாக இருந்து அதில் ஆர்டிகல் போட வச்சு நிறைய பார்ட் டைம் கொடுக்கலாங்கிற மாதிரி நம்ம நிறையா வந்து பண்ணேன். ஸோ காலேஜ் படிக்கும்போதே அப்போ கிளாசிஃபைட்ஸ் வெப்சைட் பற்றி உங்களுக்கு இப்போ தெரியலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பேக்லிங்ஸ் படிக்கும்போது நீங்கள் வெப் 2.0 கிளாஸிஃபை பிஸ்னஸ் நீங்கள் படிக்கிறீங்க. அப்போ கிளாசிஃபைட்ஸ்ன்னு வந்து ஒரு கான்செப்ட் இருந்தது. ஸோ அதில் தான் வந்து ஜாபுக்கு விளம்பரம் போடுறது, நம்ம எதாவது ஆள் எடுக்கணும்னா ஃப்ரீயாகவே எடுத்துக்க முடியும். இப்போ OLX மாதிரி அது கிளாஸிஃபைட்ஸ் நிறையா இருக்கும், கிளிக் இந்தியா, click.in அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் பப்ளிஷ் பண்ணி நிறைய பேர்த்த வந்து ஆள் எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ஆன்லைனில் கிடைக்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு நான் ஒர்க் பண்ணி பண்ணுறேன். அப்போ லோக்கல்லையும் நிறையா சேலமில் இருக்க ஹெச்ஆர்ஸு, காலேஜோட அட்மின்ஸு, ஒர்க் பண்ணுற லெக்சர்ஸு அவங்களாம் வந்து எனக்கு வந்து பார்ட் டைமில் என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ நான் காலேஜ் படிக்கும்போதே பார்ட் டைமில் மற்ற காலேஜோட லெக்சர் அண்ட் ஹெச்ஆர்ஸ்க்கு நான் ஒர்க் கொடுத்துருந்தேன். அது முடித்த பிறகு ஃபைனல் இயரில் நான் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி ஒரு சின்னதாக நான் இருக்கிற ஜங்ஷன் பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸ் வந்து போட்டோம். சரிங்களா, இதுதான் வந்துட்டு என்னோடய முதல் கம்பெனியாக இருந்தது. ஸோ இதை வச்சு தான் நம்ம ரன் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.